ஊஸ்டர் தமிழ் வெரைன் சுவிஸ்லாந்து. புலத்திலிருந்து நிலத்திற்கு பல வழிகளில் உதவி திட்டங்கள் வந்து கொண்டிருந்தாலும் கூட்டு முயற்சியாகவும் தனி நபர்களாகவும் சுவிஸ் நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஊஸ்டர் தமிழ் வெரைன் அமைப்பு தாயகத்தில் வாழும் உறவுகளுக்கு பல வழிகளில் உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் தாயகத்தில் வாழும் எம் சொந்தங்களுக்கான உதவி திட்டங்களை செய்து முடித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் தேராவில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாயலகு கணேஷ். என்னுடைய பெயர் மாயலகு கணேசன். நான் தற்பொழுது தேராவில் பகுதியில் வசித்து வருகின்றேன். அதாவது 3 நேரம் சாப்பாடுறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ நண்பர்கள் வீட்டில்னா அவர்கள் வீட்டிலையும் தொடர்ச்சியாக நான் 3 நேரம் சாப்பிட முடியாது. ஆனால் எனக்கு இதுவரை காலமும் எந்த ஒருவரும் எனக்கு உதவி செய்யவில்லை. என்கிட்ட தற்போது ஒன்றுமே இல்லை. எனக்கு தங்குறதுக்கு வசதி இல்லை. 3 நேரம் ஒழுங்காக சாப்பிட்ற கூட வசதி இல்லாததால் எனக்கு நீங்கள் ஒரு பெரிய தொகை ஒன்றை செய்து என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்தினா உங்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். உங்கள் சார்பாக நானும் என்னுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்தி வாழ்வேன் என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றேன். சுவிஸ் மாநிலம் ஊஸ்டர் வெரைன் அமைப்புக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் கிளிநொச்சி மாவட்டம் செல்வாநகர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐங்கரன் அருணா. என் பேர் ஐங்கரன் அருணா. இப்போ இவ்வளோ நாளும் ஊட்டுப்புலத்தில் இருந்தேன். இப்போ கலையாங்கட்டி செல்வாநகரில் இருக்கிறேன். எங்களுக்கு வாழ்வாதாரம்னு ஒருத்தருமே ஒன்றும் தெரியலை. இந்த கொடுப்பன 3000 ரூபா கொடுக்குறாங்க மஹிந்த சிந்தனைன்ட்டு அது கூட இல்லை. ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் ஒரு உதவின்னு செஞ்சதே இல்லை ஒருத்தருமே. எங்களுக்கு 2 பேருக்குமே இயலாது. இந்த அரசாங்கத்தால் சமுர்த்தியோ இல்லாட்டி இந்த 3000 ரூபா கொடுப்பனவோ ஒன்றுமே இது வரைக்கும் தந்ததில்லை. இப்போ நீங்கள் இப்போ எங்களுக்கு அவங்களும் ஒன்று செய்கிறாங்க. இல்லை நீங்கள் தான் கட்டாயம் ஏதாவது எங்களை போல் நான் மட்டும் இல்லை என்னை போல் பாதிக்கப்பட்டார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களால் ஏழுமான சின்ன சின்ன உதவிகளை செய்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். ஆகியோருக்கான வாழ்வாதார மற்றும் அத்தியாவசிய தேவைகளை செய்து முடித்துள்ளது ஊஸ்டர் தமிழ் வெரைன். இந்த ஆண்டு நடுப்பகுதியில் சுவிஸ் நாட்டில் வசித்துக் கொண்டிருக்கும் நித்யானந்த குமார் விதுஷனின் 18வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஊஸ்டர் தமிழ் வெரைன் அமைப்பு நூடாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சில்வர் ஸ்டார் விஜயா குடும்பத்திற்கான ஒரு வாழ்வாதார உதவியும் கல்விக்காக ஒரு ஊந்துருளியும் வாங்கி கொடுக்கப்பட்டது. ரெண்டாயிரத்தி 16/5/13 அவருடைய பிறந்த நாள். அவற்றை அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் எங்களோட குடும்பத்தின் சார்பில் தெரிவிப்பதோடு அவர் தൻ്റെ சகோதரம் என்று நினைத்து என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் இந்த உதவி செய்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். கடந்த 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் சாந்தபுரம் அம்பாள் நகர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முருகையா சசிகரன் என்பவருக்கு ஒரு வாழ்வாதார உதவி செய்து கொடுக்கப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்போ எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தில் ஏதோ ஒரு உதவி எங்களுக்கு வீட்டில் இருந்து பராமரிக்கிற மாதிரி கொடுத்தா அதுவே எங்களுக்கு காணும். வேறு எதுவுமே நாங்கள் அவங்ககிட்ட கேட்கல.
பூஸ்டர் தமிழ் டெரர் அமைப்பினருக்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் இது போன்ற உதவி திட்டங்களை தாயகத்தில் வாழும் எம் சொந்தங்களுக்கு தொடர்ந்தும் மேற்கொண்டு வருமாறு தாயகத்தில் வாழும் எம் சொந்தங்கள் வேண்டி நிற்கின்றார்கள். அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து இவர்களுக்கு உதவிட வாருங்கள் எம் உறவுகளே. ஒரு நாட்டுக்காக உழைத்தவர்கள் இன்று நாதியற்று நிற்கின்றார்கள். அரவணைத்துக் கொண்டால் வரலாறு உங்களை வாழ வைக்கும். ஒரு நிலைமைகள் உண்டு. அவர்களுக்கு என்ன தேவை என்பது கேட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலை தரத்தக்க வகையிலே பார்த்தேன் தமிழ் மக்கள் நம்மளுடைய இந்த தமிழ் மக்கள்